ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு 360 ஆரோ டிவி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க, ரொம்ப நாள் கழிச்சு ஃபோட்டோஷாப் பற்றின டுட்டோரியல் தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த ஃபோட்டோஷாப் டுட்டோரியல் அப்படின்றது இது கொஞ்சம் வித்தியாசமான டுட்டோரியல். ஏன்னா நான் ஒரு உங்களுக்கு வித்தியாசமான ஒரு பதிவை போடலான்ட்டு இருந்தேன். அப்போ ஒரு 3 விதமான லாங்குவேஜஸில் டுட்டோரியல் பார்த்தேன். அதாவது ஹிந்தி, தமிழ் அண்ட் இங்கிலீஷ் 3 விதமான டுட்டோரியலில் பார்த்தேன். இதில் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை செஞ்சுருந்தாங்க. பட் ஆனால் அது ரொம்ப சிம்பிளாக சப்பையாக முடிய வேண்டிய விஷயமா இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி எஃபெக்டாக உருவாக்கணும் அப்படின்னு தான் நான் ஒரு டியூட்டோன் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டுட்டோரியல் வந்துச்சு. ஸோ ஓகே, டியூட்டோன் எஃபெக்ட் ஓகே, நல்லா இருக்குது, ஒரு மேகசினுக்கு நல்லாயிருக்கும், மேலே டெக்ஸ்ட்டெல்லாம் கொடுத்தா சூப்பராக இருக்கும் அப்படின்றதுனால இப்போ பார்த்திங்க அப்படின்னாக்க மேலே டெக்ஸ்ட்லாம் கொடுத்தீங்க அப்படின்னாக்க சூப்பராக இருக்கும் அப்படின்றதுனால நான் இந்த டியூட்டோன் எஃபெக்டை உங்களுக்கு சொல்லித்தரலாம் அப்படின்ற மாதிரி நான் யோசித்தேன். எனக்கு ஃபஸ்ட்டே நான் இந்த மாதிரி பண்ணலாமான்னு யோசனை இருந்துச்சு. சரி ஓகே, இந்த டுட்டோரியலில் என்ன தான் சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டியூட்டோன் எஃபெக்ட்டுக்காக நான் ட்ரை பண்ணேன். ஸோ எனக்கு அந்த டுட்டோரியலில் சொல்லி கொடுத்த மெத்தட் ரொம்ப தலை சுற்றலாக இருந்துச்சு. தலை சுற்றலும் இல்லை, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃபியூ மினிட்ஸில் முடிக்கிற வேண்டிய வேலையை கொஞ்சம் தரன்னு எழுதாங்க. ஸோ அந்த விஷயம் தான் எனக்கு கடுப்பாயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி எத்தனை டுட்டோரியல்ஸ் போட்டிருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. ஓகே, இந்த மாதிரி டுட்டோரியல்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா சிம்பிளாக பண்ணுறது எப்படி அப்படின்றத தான் உங்களுக்கு சொல்லித்தரலாம் அப்படின்றத நான் முடிவு பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி டுட்டோரியல்ஸ் நீங்கள் பார்த்தது எனக்கு புரியல, அவங்க ரொம்ப லென்த்தாக எடுத்துகிட்டு போகிறாங்க. அது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ மேனிப்ளக்ஷிங் இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னாக்கா நிறையா மெத்தட்ஸ் எடுத்துகிட்டு போவாங்க. அது சிம்பிள் மெத்தடில் நம்ம அதோட பெட்டராகவே பண்ணி முடிக்கலாம். ஸோ அந்த மாதிரி டுட்டோரியல்லாம் எனக்கு வேணும். அட்வான்ஸ் லெவல் ஃபோட்டோஷாப் நான் போகணும், எனக்கு இந்த மாதிரி விஷயம் எனக்கு தெரியல அப்படின்னு யார் நினச்சாலுமே எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என் இந்த ஃபோட்டோஷாப்பில் எனக்கு நிறைய விஷயங்கள் புரிய மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்க ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு மேகசின் டெக்ஸ்ட் எஃபெக்ட் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சிருந்தேன். ஸோ ஓகே, ஸோ மணி ஃபார் கிரீன். ஓகேங்களா? ஸோ ஓகே, இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட் எஃபெக்ட் பண்ணணும்னு நினச்சிருந்தேன். ஸோ எனக்கு சொல்லிக் கொடுத்த மெத்தட் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஸோ இதை நம்ம சிம்பிளாக ஈஸியாகவும் பண்ண முடியும். ஸோ அது எப்படி அப்படின்றத பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ எனக்கு ஒரு டுட்டோரியலில் எப்படி சொல்லிக் கொடுத்தாங்க, 3 டுட்டோரியலுமே, அதாவது ஹிந்தி, தமிழ், இங்கிலீஷ் 3த்துலையுமே என்ன சொன்னாங்க அப்படின்னாக்கா, இப்போ நான் நார்மலாக வந்துடுறேன். நான் இந்த ஃபோட்டோவை தான் எடுத்துகிட்டு இருந்தேன். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபோட்டோவை எடுத்துகிட்டு ஸோ எனக்கு டியூட்டோன் எஃபெக்ட் வேணும் அப்படின்றதுனால நான் அந்த டுட்டோரியலை பார்த்தேன். டியூட்டோன் எஃபெக்ட்னு சொல்கிறாங்களே, வித்தியாசமாக இருக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டுட்டோரியலை பார்த்தேன். ஸோ அந்த நேரத்தில் என்ன பண்ணாங்க அப்படின்னாக்கா, ஸோ எனக்கு இந்த இமேஜ் எடுத்துட்டாங்க. இந்த இமேஜ் எடுத்துகிட்டு மேலே இந்த கவ் அட்ஜஸ்ட்மெண்ட்னு சொல்லிட்டு இங்கே இருக்கும். ஸோ நம்ம காமனாக ஒரு இமேஜை நம்ம போட்டாலே RGB கலரில் தான் இருக்கும். ரெட், க்ரீன், ப்ளூ இந்த 3 கலரில் தான் இருக்கும். பிரிண்டிங் ஃபார்மேட் அப்படின்றாக்க CMYK அப்படின்ற ஃபார்மேட்டில் யூஸ் பண்ணுவாங்க. சியான், மெஜந்தா, எல்லோ, கே அப்படின்ற ஒரு ஃபார்மேட்டில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த RGB கலரில் என்ன பண்ணாங்க அப்படின்னாக்கா, நான் க்ரீன் கலர் வேணும் அப்படின்னாக்கா இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, ரெட்டை ஃபுல்லாக கம்மி பண்ணிக்கோங்க அப்படின்னாங்க. ஸோ ரெட்டை ஃபுல்லாக கம்மி பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னாக்கா, ப்ளூ இருக்கும், ப்ளூவை ஃபுல்லாக கம்மி பண்ணிக்கோங்க அப்படின்னாங்க. ப்ளூவை ஃபுல்லாக கம்மி பண்ணியாச்சு. ப்ளூவை ஃபுல்லாக கம்மி பண்ணால் இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரம்மாண்டமான ஒரு டுட்டோரியல் எனக்கு காமிச்சாங்க. ஸோ நான் அதுக்கப்புறம் என்ன யோசித்தேன் அப்படின்னாக்கா, ஸோ இந்த மாதிரி நான் பண்ணுறதுக்கு, ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி நான் பண்ணுறதுக்கு ஒரு நியூ லேயரை எடுத்து ஃபோர்க்ரவுண்டில் க்ரீனை ஃபில் பண்ணி ஆல்ட் பேக் ஸ்பேஸை தட்டி இந்த சைட் மேலே போனேன் அப்படின்னாக்கா, பிளெண்டிங் ஆப்ஷனில் மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னாக்கா எனக்கு சேம் எஃபெக்ட் தான் கிடச்சிது. இங்கே பாருங்கள், இதுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் என்னன்னு மட்டும் சொல்லுங்கள். ஸோ இதே இதுதான் இங்கேயும் கொடுத்துருக்கேன். ஸோ இது ஒன்று அண்ட் இதை க்ளோஸ் பண்ணிட்டேன். இது எனக்கு ரெண்டுமே ஒரே மாதிரி தான் தோணுச்சு. ஸோ இவ்வளோ சிம்பிளாக பண்ண வேண்டிய மேத்தடை ஏன் சுற்றி வளைச்சி பண்ணாங்க அப்படின்றது எனக்கு புரியல. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய டுட்டோரியலில் எடுத்து கேதர் பண்ணேன். ஒவ்வொரு டுட்டோரியலாக உங்களுக்கு போடுறேன். இல்லை நீங்கள் பார்த்த டுட்டோரியலில் எனக்கு இந்த மாதிரி எனக்கு ஒரு ரிஸ்க் இருக்குது, ஸோ இதை சிம்பிளாக சொல்லித்தாங்க அப்படின்னாலும் நான் சொல்லித்தரத்துக்கு ரெடியாக இருக்கேன். ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி டுட்டோரியல்ஸ் உங்களுக்கு அடிக்கடி வேணும் அப்படின்னாக்கா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னாக்கா எனக்கு அடுத்தடுத்த டுட்டோரியல் போடுறதுக்கு சப்போர்ட்டிவாக உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு தேவைப்படுது. உங்களுக்கு என்ன டவுட்ஸோ கமெண்ட் போடுங்க. அட்வான்ஸ் லெவல் ஃபோட்டோஷாப் கற்றுக்கணும் அப்படின்னாக்கா கமெண்ட்ஸ் போடுங்க. எந்த ஒரு சார்ஜஸும் இல்லாமல் நான் யூடியூப்பில் உங்களுக்காக நான் ஃப்ரீயாகவே சொல்லித்தரேன். ஓகேங்களா? உங்களுக்கு என்ன வேணும், எப்படி வேணும் அப்படின்றத தாராளமாக நீங்கள் என்னோட பர்சனலாக அசஸ் பண்ணாலும் சரி, உங்களுக்கு எந்த மாதிரி மெத்தட்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி நீங்கள் எனக்கு கமெண்ட் போட்டாலும் சரி, தாராளமாக அது ஏற்றுக்கொள்ளப்படும். உங்களுக்கு அதே மெத்தடில் சொல்லித்தரேன்.
ஃபஸ்ட்டு கமெண்ட் வில் பி உங்களோட முதல் கமெண்ட் வந்துட்டு வரவேற்கப்படுது. யார் வந்துட்டு முதல்ல எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஒரு டுட்டோரியல் போடுங்க அப்படின்னு சொல்கிறீங்களோ அந்த டுட்டோரியல் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோலேயே வந்துட்டு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.